நீலகிரி மாவட்டத்தில் போதிய அளவு மழை பெய்யாததால் அணைகளில் தண்ணீர் இருப்பு குறைந்ததன் காரணமாக 6 மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி, பைக்காரா, சாண்டிநலா, கிளன்மார்கன், மாயாறு, அப்பர் பவானி, பார்சன்ஸ்வேலி, போர்த்திமந்து, அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா, கெத்தை, பில்லூர் ஆகிய 13 அணைகள் உள்ளன. அதில் குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர், அவலாஞ்சி, காட்டுக்குப்பை என 6 மின் நிலையங்கள் உள்ளன. பைக்காரா மின்வட்டத்தில் முக்கூர்த்தி, பைக்காரா, சிங்காரா, மாயாறு, மரவகண்டி, பைக்காரா, இறுதிநிலை புனல் மின் நிலையம் என 6 மின் நிலையங்கள் உள்ளன. மாவட்டத்தில் உள்ள 12 மின் நிலையங்களில் மொத்தம் 833.65 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்த நிலையில் அணைகளின் இருப்பில் உள்ள தண்ணீர் படிப்படியாக மின் உற்பத்திக்கு எடுக்கப்பட்டது. இதனால் காட்டுக்குப்பை, அவலாஞ்சி, குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர் ஆகிய மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மீதமுள்ள மின் நிலையங்கள் மூலம் தினசரி 150 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்ததால் கோவை உட்பட பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நிறைய கஷ்டம் வரும். இயற்கையாக பார்த்து ஒரு மழையை பெஞ்சாதான், அதனால ரொம்ப வறட்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளை பொறுத்த வரைக்கும் வனவிலங்குகள் யானை அந்த மாதிரி முக்கியமான மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஃபாரஸ்ட் ஏதோ ஏற்பாடு செய்து ஏதோ அங்கங்கே நீர் அந்த குளி தொட்டி மாதிரி வெட்டி ஏதோ பண்ணுறாங்க. இருந்தாலும் பத்தாது, வனவிலங்குகள் பாதுகாக்க வேண்டும். இயற்கையை தான் நமக்கு பதில் சொல்லணும். உண்மையில் மழை பெஞ்சால் தான் இந்த நீலகிரியை மீட்டெடுக்க முடியும். அந்தளவுக்கு வறட்சியும் காணப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.